இந்த நாள் ஒரு வேத வார்த்தை. சங்கீதம் 91:9 சொல்லுகிறது, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. என் அன்பு தேவ ஜனமே, எத்தனையோ வாதைகள் உங்கள் கூடாரத்தை அணுகி, பலவீனம் என்கிற வாதை, வியாதி என்கிற வாதை, அநேக விதமான வாதைகள் உங்கள் வாழ்க்கையிலே வந்து நீங்கள் அதில் மீண்டு எழுந்திருக்க முடியாதபடிக்கு கலங்கி நிற்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு அடைக்கலமாயிருக்கிற கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். அவர்தான் அடைக்கல பட்டணம். பாருங்க, நீங்கள் இந்த பூமியில இருக்கிற நாள் வரையிலும் அடைக்கல பட்டணமாகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருக்கிற பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினது என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய பழைய வாழ்க்கை, உங்களுடைய பழைய சுபாவம், உங்களுடைய பழைய எண்ணங்கள், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றிவிட்டு உங்களுக்கு ஒரு புது வாழ்வை தருகிறவராயிருக்கிறார். ஒரு மகிமையுள்ள ஒரு வாழ்வை தருகிறவராயிருக்கிறார். பாருங்க, ஒரு செடி நட்டுகிற, ஒரு ரோஜா செடி நட்டுகிறோம், அது தளிர்க்க ஆரம்பிக்கிறது, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன மொட்டு விட ஆரம்பிக்கிறது. ஆனா அந்த ரோஜா செடி பூவை மலருகிற பொழுது எவ்வளவு சந்தோஷம், ஒரு புது பூ பூற்று இருக்கிறது என்று சொல்லி. அதுபோலதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு புது ஆசீர்வாதத்தை தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். கர்த்தர் உனக்கு தாபரமாயிருக்கிறார். அவரே உனக்கு அடைக்கல பட்டணம், அவரே உனக்கு நன்மை செய்கிறவர். அதனாலதான் பொல்லாப்பு உன் கூட ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடவே நேரிடாது. எத்தனையோ பேர் உன்னை உனக்கு பொல்லாப்பு செய்ய அவர்கள் நினைக்கலாம், ஆனா கர்த்தர் நேரிடாது. எந்த வாதையும் உன் கூடாரத்துக்கு முன்பாக வந்து நிற்க முடியாது. ஏனென்று சொன்னால், அடைக்கலமாகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே உன் வாழ்க்கை நீ அர்ப்பணித்து வாழ்கிற பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இந்த வசனத்தின்படி இந்த நாட்களிலே உங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக.